सभी भारतीय जनता पार्टी के कार्यकर्ता, करनी सेना के कार्यकर्ताओं में काफी रोष भी आते हैं। दोबारा ऐसी घटना हुई, उन सांसदों के घर में घुस के हम तोड़फोड़ करेंगे। और मुझे लगता है कि राहुल गांधी का आदेश पर यह घटना हुई है। राहुल गांधी कान खोल कर सुन ले, अगर दोबारा ऐसी घटना हुई तो तेरे घर में घुस के हम गोली मार देंगे। வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோவில் நீங்க பார்க்கக்கூடிய நபர் ஒரு தீவிரவாதி, பிஜேபியின் தீவிரவாதி. இந்த தீவிரவாதி இந்த நாட்டிற்கக்கூடிய 25 எம்பிக்களை சுட்டுக் கொல்லப் போகிறேன் என்கிற அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். இந்த தீவிரவாதி ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே சுட்டுக் கொல்லப் போகிறேன் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் இதுவரை எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது, எந்த விதமான எஃப்ஐஆரும் கிடையாது. இந்த நபர் பேசுறதை முதலில் நீங்க கேட்டு விடுங்கள். இதற்கு பின்னாடி இந்த நபரை பற்றி, இந்த ஒட்டுமொத்த மிரட்டலை பற்றி ஆழமான ஒரு வீடியோவை நான் எடுத்து காட்டப் போகிறேன். முதலில் இந்த வீடியோவை பாருங்கள். लोकसभा अध्यक्ष ओम बिरला से जो गाली गलौज करी है, उसकी हम सभी भारतीय जनता पार्टी के कार्यकर्ता, करनी सेना के कार्यकर्ताओं में काफी रोष भी आते हैं। दोबारा ऐसी घटना हुई, उन सांसदों के घर में घुस के हम तोड़फोड़ करेंगे। और मुझे लगता है कि राहुल गांधी का आदेश पर यह घटना हुई है। राहुल गांधी कान खोल कर सुन ले, अगर दोबारा ऐसी घटना हुई तो तेरे घर में घुस के हम गोली मार देंगे। இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே பதிவிட்டு விடுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் செய்யலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த நபருடைய பெயர் ராஜ் அமேரா, ஸ்போக் பர்சன் ஃபார் ராஷ்டிரிய கர்னி சேனா. ராஷ்டிரிய கர்னி சேனா and he is also a BJP worker involved in cow protection. கௌ ரக்ஷா தலை சார்ந்த பிஜேபியை சார்ந்த ஒரு நபர். இந்த நபர் மிக தெளிவாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தியை மற்றும் லோக்சபால இருக்கக்கூடிய 25 எம்பிக்களை நான் சுட்டுக் கொன்று விடுவேன். நரேந்திர மோடியை பற்றி தவறாக பேசிவிட்டார்கள். தெலங்கானாவில அங்க இருக்கக்கூடிய அசம்பிளியில ஏதோ காங்கிரசினர்கள் நரேந்திர மோடியை பார்த்து ஒரு கேள்விகளை கேட்டு விட்டாரா. அதிலிருந்து கோபமடைந்த இந்த நபர், அந்த ஃப்ரேமை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஃப்ரேமை மறுபடியும் பாருங்க. பின்னாடி ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவுடைய படம் இருக்கு. ஓம் பிர்லா அண்ட் நரேந்திர மோடி 2 பேரும் படம் இருக்கு. இந்த நபருடைய கழுத்துல நீங்க பாருங்க, he is wearing a scarf, பிஜேபி scarf. அப்ப தெளிவாக இந்த நபர் எந்த நோக்கத்தில், எந்த இடத்துல வந்து பேசுறாரு என்கிற அனைத்து விஷயமுமே தெரிகிறது. இந்த நபர் கர்னி சேனா, பிஜேபி, இந்து ரக்ஷா தள் என்கிற இது போன்ற ஐடென்டிபிகேஷனை வைத்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கோட்டா என்கிற இடத்தில் இந்த நபர் இந்த வீடியோவை போட்டிருக்கிறார். நான் இந்த வீடியோவை டவுன்லோட் செய்யும் போது 1000 பேர் லைக் போட்டிருக்கிறார்கள். 796 பேர் இதை ரீபோஸ்ட் செய்திருக்கிறார்கள். 19ஆம் தேதி இந்த வீடியோவை வெளியிட்டும் போது 20,000 வியூஸ்கள் இந்த வீடியோக்கு வந்தது. இந்த வீடியோவை பல நபர்கள் வெவ்வேறு ஆங்கிளில் இதை போட தொடங்கினார்கள், இன்க்ளூடிங் பவன் கேரா. காங்கிரஸ் ஸ்போக் பர்சன் பவன் கேராவும் இந்த வீடியோவை போட்டிருக்கிறார். கௌரக்ஷா என்கிற பேர்ல, இந்து ரக்ஷா என்கிற பேர்ல இது போன்ற தீவிரவாதிகளை பற்றி எதற்காக ஒரு வார்த்தை கூட நரேந்திர மோடி அல்ல பிஜேபி பேசுவதில்லை. இந்த வீடியோ வெளிவந்த பின்பு கூட 25 எம்பிக்கள், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே நாங்க புகழ்ந்து நான் சுட்டுக் கொள்ள போகிறேன், ராகுல் காந்தியை நான் சுட்டுக் கொள்ள போகிறேன் என்று இந்த நபர் பேசிய பின்பு கூட எதற்காக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாது. ராஜஸ்தான் போலீஸ், அங்க ராஜஸ்தான்ல பிஜேபியின் அரசாங்கம் இருக்கு. ராஜஸ்தான் போலீஸ் அவருக்கு வெவ்வேறு நபர்கள் டேக் செய்திருக்கிறார்.
ஏராளமான நபர்கள் ராஜஸ்தான் போலீஸை உடனடியாக இந்த நபர் மீது ஆக்ஷன் எடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. இது முதல் முறை கிடையாது. இதே போன்று தர்விந்தர் சிங் மார்வா 2024 பிரித்து மகாதேவ் இன்னொரு நபர் 2025 ஆண்டில் இதே போன்று ராகுல் காந்தியை நேரடியாக கொலை மிரட்டல் கொடுத்த இந்த நபர்கள் பிஜேபி சார்ந்த நபர்கள் எஃப்ஐஆர் எல்லாம் போடப்பட்டது. ஆனால் எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. பொலிட்டிக்கல் ரியாக்ஷன் வெளிவருகிறது. சிவசேனாவில இருந்து, ஏராளமான காங்கிரஸ் தலைவர்கள்ல இருந்து, சமாஜ்வாதி பார்ட்டியில இருந்து அனைத்து நபர்களுமே இந்த விஷயத்தை பற்றி பேசிய பின்பு கூட இந்த நபர் சுதந்திரமாக இருக்கிறார். ராகுல் காந்திக்கு Z+ செக்யூரிட்டி கிடைச்சிருக்கு. அப்போ எந்த தைரியத்துல இந்த நபர் Z+ செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி இன்னும் ராகுல் காந்தியோட குடும்பத்தை நீங்க பார்த்தீர்கள்ல, அவருடைய தகப்பனார் ஒரு ஹியூமன் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த நபர், அவருடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட. So the family, the Gandhi family is always under threat, and the current ruling government under Narendra Modi, they are protecting or promoting these sort of people. And இதே அரசாங்கம் இன்னொரு ரிப்போர்ட் இன்னைக்கு வரப்போகிறது. இந்த ரிப்போர்ட்டை நிச்சயமாக நீங்க பார்க்க வேண்டும். நரேந்திர மோடியின் அரசாங்கம் இது போன்ற ஹேட் ஸ்பீச்சஸிற்காக இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விரட்டுவதற்காக 65 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துடைய வரி பணம், அரசாங்கத்துடைய பணத்தை கொடுத்து இந்த ஹேட் ஸ்பீச்சை ப்ரமோட் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அப்போ நோக்கத்தை பாருங்கள். நிச்சயமாக ராகுல் காந்தியுடைய உயிருக்கு த்ரெட் இருக்கக்கூடிய விஷயத்தை ஏராளமான நபர்கள் எடுத்து வைத்த பின்பு கூட அரசாங்கம் இது போன்ற தீவிரவாதிகளை கண்டிப்பதை விட்டுவிடுங்கள், இந்த தீவிரவாதிகளை வளர்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். கௌரக்ஷா என்கிற பெயர்ல எத்தனை லென்ச்சிங்ஸ் நடக்கிறது. பஜரங் தள் போன்ற குண்டர்கள் விரட்டியடிக்கப்படுகிறார்கள். நேற்று கூட ஒரு இடத்துல விரட்டியடித்த காட்சி நாங்க உங்களுக்கு எடுத்து காட்டினோம். கோட்வார்ல முகமது தீபக் என்கிற நபர், அவர் ஒரு இஸ்லாமியரை ப்ரொடெக்ட் செய்ய போய் இன்னைக்கு அவருடைய ஜிம் ஆல்மோஸ்ட் மூடக்கூடிய தருணத்துல வந்து விட்டது. அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைத்தால் கூட அவருக்கு கொலை மிரட்டல் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதாவது தீபக் குமாருடைய கழுத்தை அறுத்து கொண்டு வரக்கூடிய நபருக்கு 5 லட்சம் ரூபாய். இன்னொருத்தன் சொல்றான் நாக்கு அறுத்து கொண்டுட்டு வர்றவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய். ராகுல் காந்தியை பார்த்து, ராகுல் காந்தியை நான் நேரடியாக சுட்டு கொன்று விடுவேன். So they are the family of Savarkar. They are the family of Godse. And this is what is expected from these sort of groups, these sort of terrorists. நரேந்திர மோடி அங்கங்க போய் மகாத்மா காந்தியுடைய சிலைக்கு அந்த பூவெல்லாம் போடுறது ஒரு நாடகம் மட்டும்தான். உண்மையான முகம் நீங்க பார்த்த இந்த முகம். இந்த நபரை எவ்வளவு சீக்கிரம் அரசாங்கம் கைது செய்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். கைது செய்தால் கூட 2வது 3வது நாள் இந்த நபர் வெளியில வந்து விடுவார். வரும்போது ஒரு ஹீரோவாக வெளியே. அதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.